அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்காக ஜிகே ரிவிஷனாக பார்த்து வரோம். இந்த டெஸ்ட்டு 27 பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் முக்கியமான டாபிக் மனித உரிமை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க. பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. ஆன்சர் கரெக்டு தான். அப்போ அந்த கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தி என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வருவனவற்றில் பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவுக்கான காரணங்களில் தவறானது எது? பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு, பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு விகிதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை என்பது தவறா. ஆப்ஷன் டி சரியான விடை. லோக்பால் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? லோக்பால் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் கரெக்டு தான். ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வந்தது. கூற்று 1 பாருங்க. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12, 2005 அன்று நடைமுறைக்கு வந்தது. கூற்று 2, இது அரசு நிறுவனங்களின் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக இச்சட்டம் இயற்றப்பட்டது. இதுல கரெக்டு தான். 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். முதலாக லோக் ஆயுக்தா சட்டத்தை ஒடிசா மாநிலம் இயற்றிய போதிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஒடிசா மாநிலம் உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? லோக் ஆயுக்தா அமைப்பை ஒடிசா மாநிலம் உருவாக்கிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1983 என்பது சரி. கூற்று 1 பாருங்க. இந்திய நாடாளுமன்றம் மனித உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்டத்தை 2006 நிறைவேற்றியது. கூற்று 2, மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 5லிருந்து 3ஆக குறைத்தது. இத்திருத்த சட்டத்தில் மேற்கொண்ட திருத்தங்களுள் இதுவும் ஒன்றாகும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது என்று கூறிய அமைப்பு எந்த அமைப்பு? ஒரு பெண்ணின் கல்வி வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது அப்படின்னு கூறிய அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான். யுனெஸ்கோ என்பது சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. உலகின் முதன்மை பெண்மணிகள். இது 7th நம்ம பார்த்துருப்போம். இதில் பாருங்க ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான். இதில் சிரிமாவோ பண்டாரநாயக்கா இலங்கை முதல் பிரதமராக இருந்தார். ஜன்கோ தபே ஜப்பான், சார்லட் கூப்பர் இங்கிலாந்து, வாலண்டினோ தெரஸ்கோவா ஆஸ்திரேலியா என்பது இதில் கொடுக்கப்பட்ட இணையில் தவறான இணையாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பானவைகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும். இதில் நம்ம பார்த்தோம்னே சொல்லிடுவோம். 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம் எது? இதில் ஆன்சர் கரெக்டு தான். மகாராஷ்டிரா என்பது சரியான விடை. இந்தியாவில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்த முதல் மாநிலம் எது? மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஆன்சர் கரெக்டு தான். மேற்கு வங்காளம் என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. இந்திய பெண்கள். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் அருந்ததி ராய். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதில் ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பெண் தலைவர் பச்சேந்திர பால் என்பது இதற்கு தவறான இணையாகும். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? அப்படியே ஆப்ஷனில் பாருங்க.
பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. இதில் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொறுத்துக இந்தியா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாரு? முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாரு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி, முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆன்சர். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுதேசா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. இவங்க நமக்கு ஆளுநராக இருந்திருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கூற்று: இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். காரணம், சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எங்கு மற்றும் எப்போது தொடங்கப்பட்டது? பெண் குழந்தைகளை காப்போம், அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம். ஆன்சர் கரெக்டு தான். பானிபட்டில் ஜனவரி 22, 2015 ஆண்டு என்பது சரியான விடை. பொறுத்துக சட்ட அளவீட்டு சட்டம், இந்திய தர நிர்ணய பணியகம், அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம். இதில் உங்களுக்கு நுகர்வோர் உரிமைகளும் இதில் இருக்கும். ஆன்சர் பார்த்துடலாம். சட்ட அளவீட்டு சட்டம் 2009 ஆண்டு. அடுத்தது பாருங்க, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று 1, தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். அடுத்தடுத்து குற்றம் செய்யும் போது 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் மற்றும் அதாவது 5 கோடி 50 வரை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? எந்த ஒரு சந்தர்ப்பத்தில்? ஆன்சர்ல ஆப்ஷன்ல பாருங்க, பொருள்களின் தொகுதி எண் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க, மனித உரிமை நாள் எது? ஐநா சபை நாள் எது? அதே மாதிரி தேசிய நுகர்வோர் நாள், சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, மனித உரிமை நாள் டிசம்பர் 10, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஐநா சபை நாள் அக்டோபர் 24, தேசிய நுகர்வோர் நாள் டிசம்பர் 24, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள் டிசம்பர் 9. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று 1 பாருங்க, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை டிசம்பர் 10, 1948 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையில் மொத்தம் 68 உறுப்புகள் உள்ளன. இதுல கூற்று 1 சரி, 2 தவறு என்பது சரியான விடை. அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலை வாய்ப்பு உரிமையை பெற்றவர் யார்? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பிரித்திகா யாசினி என்பது சரியான விடை. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என கூறியவர் யார்? இதெல்லாம் பாராக் ஒபாமா 2012 ஆண்டு என்பது சரி. இதெல்லாம் 7th நினைக்கிறேன், அந்த புக்கில் இருக்கும். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007. அதே மாதிரி இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. பாலியல் குற்றங்களில் இருந்து
குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. மலாலா யூசுப்சாய் மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி ஆகியோர் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற ஆண்டு எந்த ஆண்டு? இதில் 2014ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. கூற்று 1, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கான சட்டப்பூர்வ அமைப்பான தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கூற்று 2, இந்த ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது சர்வதேச பெண்கள் ஆண்டு எது, குழந்தைகள் ஆண்டு எது, சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு எது, சர்வதேச அமைதி ஆண்டு எது? பார்த்தரலாம். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1975, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979, சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு 1968, சர்வதேச அமைதி ஆண்டு 1986. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று 1, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் டிசம்பர் 24, 1986 அன்று நடைமுறைக்கு வந்தது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கேரள அரசு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஊழியர்கள் உட்காருவதற்கான இருக்கை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை கட்டாயமாக்கும் திருத்தச் சட்டம் கேரள சட்டமன்றத்தால் எப்போது நிறைவேற்றப்பட்டது? அது டிசம்பர் 5, 2018 என்பது சரியான விடை. குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதே மாதிரி சிறார் நீதி சட்டம், குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, அதே மாதிரி சிறார் நீதி சட்டம் 2000, குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இதே மாதிரி மாநில மனித உரிமை, தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டங்கிறது முக்கியமான கேள்வி. அக்டோபர் 12, 1993 இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. கூற்று 1, இந்திய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மத்திய அரசால் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இவ்வாணையம் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க உதவுகிறது. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே சரி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்கப்படும் தகவல் ஒரு நபரின் உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பாக இருப்பின் எவ்வளவு கால வரம்பிற்குள் சம்பந்தப்பட்ட தகவல் அலுவலர் தகவல்களை தெரிவிக்க வேண்டும்? இதில் உயிர் அல்லது சுதந்திரம்னா 48 மணி நேரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் என்பது சரி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர், ஆன்சர் கரெக்ட் தான், ஜான் எஃப் கென்னடி என்பது சரியான விடை. பின்வரும் எந்த அமைப்புக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை? ஆன்சர் கரெக்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே என்பது சரியான விடை. பின்வரும் எந்த குழு மத்திய புலனாய்வு பணியகத்தை நிறுவ பரிந்துரைத்தது? அது எந்த குழுன்னு பாருங்க, சந்தானம் குழு என்பது சரியான விடை. கூற்று 1, மத்திய புலனாய்வு பணியகம் உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலம் 1963 நிறுவப்பட்டது. சிபிஐ அகாடமி ஜனவரி 10, 1996 அன்று பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியாபாத்தில் தொடங்கப்பட்டது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. லோக்பால் மசோதாவை முறையாக இந்திரா காந்தி தலைமையிலான அரசு மக்களவையில் 1968ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இம்மசோதா 1969 மக்களவையால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையால் நிறைவேற்றப்படவில்லை. இதில் ஆப்ஷனில் கூற்று 1, 2 இரண்டுமே சரியான ஒன்று. கூற்று 1, தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா ஜூலை 9, 2018 அன்று நிறைவேறியது. கூற்று 2, இது நவம்பர் 14, 2018 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும்.
பின்வரும் எந்த வழக்கின் கீழ் லோக் ஆயுக்தா அமைக்காத மாநிலங்கள் லோக் ஆயுக்தா அமைக்கும் பணியை தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டது? இதில் கொடுக்கப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி உபாத்யா வழக்கு என்பது சரியான விடை. கோவிட்-19 காலகட்டத்தில் இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் முதலாக லோக் அதாலத் தொடங்கப்பட்டது? அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் என்பது சரியான விடை. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்பு சட்டத்தின்படி மக்கள் நீதிமன்றத்திற்கு ஒரு சட்டப்பூர்வமாக அந்தஸ்து வழங்கப்பட்டது? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1987ஆம் ஆண்டு என்பது சரி. பின்வருவனவற்றுள் தொழிலாளர் நலனில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பங்களிப்பில் தவறானது எது? இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், தொழிற்சாலையில் வேலை நேரம் அதிகரிப்பு என்பது தவறான கூற்றாகும். மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் எந்த குழுவின் பரிந்துரையின்படி 1964ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது? அது இப்போ தான் பார்த்தோம், சந்தானம் குழு என்பது சரியான விடை. 1809ஆம் ஆண்டில் உருவான ஆம்புட்ஸ்மேன் என்ற சிந்தனை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆம்புட்ஸ்மேன் இது ஸ்வீடன் என்பது சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தலைவர் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா, மத்திய புலனாய்வு அமைப்பின் முதல் தலைவர் திரு டி.பி. கோலி, முதல் மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் நீட்டு சீனிவாசராவ், தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் ரேகா சர்மா என்பது சரியான விடை. அதாவது தவறான இணை பார்த்தீங்கன்னா தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் ரேகா சர்மா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் தலைவருங்கிறத ஒவ்வொன்றும் பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பொறுத்துக. நவம்பர் 2023 படி இதில் தேசிய பெண்கள் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நவம்பர் 2023 படி தான் கேள்வி. உங்களுக்கு அவங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. அடுத்தது பாருங்க, மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு பிரவீன் சூட், மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பாருங்க, திரு பிரவீன்குமார் ஸ்ரீவாத்சவா, மத்திய தலைமை தகவல் ஆணையர் ஸ்ரீ ஹீராலால் சமாரியா என்பது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. 2023 நவம்பரின் படி லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் முதலாக எங்கு மற்றும் எப்போது நடைபெற்றது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனாகரில் மார்ச் 14, 1982ஆம் ஆண்டு நடைபெற்றது. வழக்குகளை தீர்க்க உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் எப்போது நடத்தப்பட்டது? இது நவம்பர் 23, 2013 அன்று நடத்தப்பட்டது என்பது சரி. கடைசி ஒன்று, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மத்திய தகவல் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு 2005. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தகவல் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1997. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மனித உரிமை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுகர்வோர் உரிமைகள், நுகர்வோர் சாசனம், இதெல்லாம் என்னங்கிறது பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.